அப்படியாடா? இதை வந்து உன்னோட எக்ஸ் பார்த்தா என்னடா நினைக்கும்? பாவம்டா அது. கூலிக்கான மிராண்டா பாட்டில் எடுத்து ஊற்றுறோம். இதில் தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். முட்டையும் மிராண்டாவும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆம்லேட் பண்ண போகிறோம். சரி, கடைசியாக வந்துட்டு ஒரு கொஸ்டின். இது வரைக்கும் நீ 2 காதல் தோல்வியை தாண்டி தான் வந்திருக்க. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி சாகுறாங்க, நிறைய நம்மளே பார்க்குறோம். நீ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணி மீண்டு வந்த? இன்னும் மீண்டு வரவே இல்லை. எப்படி இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்க்காம இருக்க மாட்டாங்க. பார்த்தாங்கன்னா அவங்க மேலே நான் எவ்வளோ ட்ரூ லவ், எவ்வளோ லவ் வச்சிருக்கின்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க திரும்பி வந்தால் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். காட்ட மாட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. அவர் சமைச்சு கொடுத்த ரெசிபியை நிறைய பேர் சமைச்சு எனக்கே இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டுறீங்க எல்லாத்தையும். அதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. வாங்க வெங்கட் பெட் சார் கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு புது விதமான டிஷ் வந்து செய்ய போறான். வெற்றிகரமா அவன் வந்து செஃபா மாறிட்டான். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ போன டைம் மாதிரி கிடையாது, ஒரே நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்க முடியும், பண்றதுலாம் பண்ணுங்க, நான் கிளம்புறேன்ட்டான். இப்போ டைம் எத்தனை? 2 மணி. 3 AM சேலஞ்ச். 3 AM சேலஞ்ச். போன வீடியோ வந்து 5 மணிக்கு பண்ணுவோம். இந்த டைம் நாங்களும் சமைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். டைம் ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ண போறீங்க நீங்களே சொல்லுங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் வச்சு சிக்கன் பண்ணுவோம். இந்த வீடியோவில் வந்து மிராண்டா வச்சு பண்ண போறோம். இதுக்கு நீங்க பண்ணாமலே இருக்காங்க. இன்னும் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதாவது அப்படி கிடையாது. மிராண்டா வச்சு சிக்கன் மட்டும் செய்ய போறது இல்ல, 5 விதமான டிஷ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சிக்கன் வித் மிராண்டா பண்ண போறோம். 5 விதமான டிஷ் தான். ஆமா, 5னா 5 இல்ல 4. சாப்பிட்டுட்டு அன்னைக்கு மாதிரி இதே நேரம் தான் உயிரோட இருந்தா காலையில பார்ப்போம். ப்ரோ, நான் வெஜிடேரியன் தானே. ஆமா, அதனால எப்படி சாப்பிடுங்க? சாப்பிடவே சைடுல நீங்க சாப்பிட பாத்துக்க. அவன் நடுவில் விடுங்க, அவன் தாங்க செஃப்பு. செஃப் இன்ட்ரோவே கொடுக்கல. இந்த வீடியோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபுட் ரிவ்யூ போட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் உண்மையா இல்லை, நீங்களா சொல்றீங்க? உண்மையிலே நிறைய பேர் எனக்கு அதை வந்து சமைச்சிட்டு அந்த போட்டோவே எனக்கு அனுப்புனாங்க. கலங்காதே ராசா. எங்க வீட்டுல எங்க அம்மா ஒரு வருஷம் சொல்லப்படியா படிக்க வச்சேன், ஒரு பரோட்டாவை செஞ்சு கொடுத்தேன். இப்போ என்ன பண்ண போறோம்? ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? மிராண்டா வித் சிக்கன். ரெண்டாவது வந்து ஆம்லேட் செய்ய போறோம். முட்டையில மிராண்டா வித் முட்டை செய்ய போறோம். அதுக்கடுத்து லேஸ் வித் முட்டையா, அதுலயும் மிராண்டா கலந்து ஏதோ செய்ய போறோம். அதுக்கப்புறம் மிராண்டா வித் மேகி. அப்புறம் 5வது டிஷ் வந்து யோசிச்சிருந்தேன். அது என்னன்னா, பால்ல வந்து மிராண்டா பால் வந்து செஞ்சிருந்தாங்க. நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன், அதை செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பால் வாங்காம வந்துட்டனால அதை வந்து நான் அடுத்ததுல ஆட் பண்ணிட்டேன். இந்த தடவை 4 டிஷ் மிராண்டா வச்சு 4 டிஷ் பண்ண போறோம். யாரும் சட்டியேட்ரா சும்மா வந்துட்டு ஆங்கரிங்கே விற்கிறான் அவன். நல்லா ஹெல்ப் பண்ணாரு. இந்த தடவை பண்ணல. இன்னைக்கு நம்ம சைடுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். பந்திக்க வேணாம், தள்ளி போயிட்டான்டா. பெரிய ஷெஃபா அது. உங்களுக்கு என்ன ப்ரோ, இவன் செஃப். உங்களுக்குலாம் தெரியாத ஒரு அதிசய விஷயத்தை சொல்ல போறேன். அலுமினியமே ஒரு செஃப் தான். அவர் வந்து அதை மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஒரு ஆம்லெட் ஊத்தி கொடுத்துருக்காரு. गाइस, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல வர்க் பண்ற இல்ல 4 ஸ்டார் ஹோட்டல்ல வர்க் பண்றேன்னு சொல்லலாம். பட் அந்த வாழ்க்கை வந்துட்டு ரொம்பவே கொடூரமான ஒரு வாழ்க்கை. வர்க் பண்ணிருக்கவங்களுக்கு தெரியும். சீரியஸ்லி எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான வாழ்க்கைக்கெல்லாம் நான் போக விரும்பல. இப்படி வாழ்ந்தா பெஸ்டா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் 10 கிராம் ஏலக்காய் போடுவான். பிரிக்காம போட்டு வாவ் ப்ரோ, எப்ப கூட்டிட்டு வந்து கலாய்க்கிறீங்க. அப்படிதான் இருக்கு. 10 கிராம் ஏலக்காய் போட்டு வதக்கிட்டு ஆயில் ஊற்றிட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆனியன் எடுத்து ஒரு 3 4 ஆனியன் போடணும். 3 4 ஆனியன் போட்டுக்கலாம்.
அப்பப்ப நம்ம செஃப் தானும் கண்ணடிப்பாரு, அதை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க பொண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. போன வாட்டி வந்து அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. உண்மையிலே இது வந்து பொய் கிடையாது, கற்பனை கிடையாது, உண்மை. வேலை செய்யற இடத்துல இவன் சும்மா தான் இருந்தான். ஏற்கனவே லவ் ஃபெயிலியர் சோகத்துல இருந்ததை பார்த்து அந்த பொண்ணு லவ் ஆயிடுச்சு. லவ் வெளியெல்லாம் போயிருக்கான், என்கிட்டயே சொல்லவே இல்லை. இப்போ ஊருக்கு வந்தா சொல்றான். அப்படியாடா? இதெல்லாம் பண்ணிருக்கானா அவனை? இது வந்து உன்னோட எக்ஸ் பார்த்தா என்னடா நினைக்கும்? பாவம்டா அது. அதுக்கு முதல்ல நான் லவ் பண்ணவே தெரியாது. இப்போ வீடியோல பார்த்துருவேன். ஹோட்டல்லாம் வேலை பார்க்குறேன். பட் பார்த்தீங்கன்னா கிரேட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து வெளில போயிருக்கேன். கிச்சன்ல இருந்து வெளிலனா என்னது? கல்லால் உட்காந்துருக்கியா? வெளியே பச்சை லைட்டை பிடிச்சிட்டு உள்ள வாங்க சாப்பிடுங்க. கைஸ், இது வந்து பொன்னிறத்துல வதங்கணும். அப்பதான் வந்து இதோட அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளிலாம் போட்டு வதக்கியாச்சு. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். கேமரா போட்டு போடுவோம். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலாடா பண்ணோம்? மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, எல்லா மசாலையும் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு. கைஸ், இதில் போட்டிருந்த மசாலா, தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா சூப்பராக வதக்கி எடுத்துட்டான். சிக்கன் போட போகிறான். சிக்கனில் என்னெல்லாம் வச்சு ஒரு 1 hour முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டான். என்னென்னலாம் போட்டு ஊற வச்சுங்க? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, முட்டை எல்லாம் மசாலாவும் போட்டு இங்கேயும் மசாலாவும் பண்ணுறோம். ஹைலைட் என்னன்னா கடைசியாக ஒரு ஃபைனல் டச் கொடுப்போம். மிரண்டா அதெல்லாம் இருக்குது. அதுதான் என்னன்னா தண்ணிக்கு பதிலாக மிரண்டா யூஸ் பண்ண போகிறோம். சிக்கனை போட்டுக்கலாம். அல்வா மாதிரி இருக்கும் சிக்கனை வந்து பாருங்களேன். அதில் முட்டை கலந்து அதை முட்டை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்லா சிக்கனு. கேர்டு யூஸ் பண்ணலாம். நான் மறந்துட்டு வந்துட்டு கேர்டு வாங்க. சரி, இப்போ மிரண்டா ஊற்றிக்கலாம். கைஸ், முக்கியமான தருணம். மிரண்டா ஊற்ற போகிறோம். பார்த்து ஊத்துறா. நானே ஊற்றுறேன். கூலிங்கான மிரண்டா பாட்டில் எடுத்து அப்படி கதை 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 அப்படியே ஊற்றுறோம். போன டைம் வந்து நம்ம சிக்கனை பொரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போட்டனால ஒரு மாதிரி பெருசா அதில் டிஃப்ரெண்ட் தரல. இதில் அப்படியே பச்சை சிக்கனை இதில் போட்டு நம்ம வேக வைக்கிறதே மிரண்டால தான் வேக வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ப்ரைட் சிக்கன் வந்து செஞ்சாங்கல்ல, அதுக்கப்புறமே அது எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லி ஒரு 3-4 பேருக்கு பண்ணி கொடுத்து அவங்களாம் அவங்களை வந்து பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. மாஸ்டர் அவர்கள் வருகிறார். மாஸ்டர் வாங்க. மாஸ்டர் வாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல வந்ததுல ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். சரி, மிரண்டாவும் சிக்கனும் கலந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அப்படியே ஏறுது எங்க மூக்குல. சென்ட் ஸ்மெல் மாதிரி இருக்கு. ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ண சொல்லுங்க. டேஸ்ட் பண்ணி மூக்குறா ஸ்மெல் பண்ண மாட்டாரா? டேஸ்ட் பண்ணி பாருங்க. அவர் மூக்குல வேற போறா புறா. மூச்சை அடிச்சுறா. நான் நினைச்சேன்னா ரொம்ப ஆரஞ்சு கலர்ல வரும்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு ஆரஞ்சா வரல. நம்ம அது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொதி நிலையில இருக்கு கைஸ். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொதிக்குது. இது வந்து சப்பாத்தி, நான் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நீயா? நான் இல்லை, நான் பட்டர் நான் சூடாக இருக்கும். இதான் மட்டும் ஓகே ஓகே ஓகேடா. எப்படி வரும்? அன்பெனும் சொல்லுங்க ப்ரோ. சிறிதளவு இதை தண்ணி சேர்க்கணும்னு என் மனசு சொல்லுது. கைஸ், என்ன ஆயிடுச்சுன்னா மிரண்டாவோட டேஸ்ட் இதுல ரொம்ப அதிகமா போய் உள்ள பூந்துருச்சு. அதனால இனிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நாங்க யூஸ் பண்ண இன்கிரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நாங்களே இதுதான் போடணும்லாம் யோசிக்காம எங்க வீட்டுல இருக்கிற எல்லா மசாலா ஒரு சூப்பரான சிக்கன் குழம்புல மிரண்டாவை மிக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. இது இன்னும் வெந்ததுக்கு அப்புறம் அந்த இது மாறும்னு நினைக்கிறேன். லுக்கு இப்போ சூப்பரா வந்துருச்சு. அந்த மாதிரி சொல்லலாம். சில பேர் வந்துட்டு ஒன்றை பேசி இன்னும் 2 பேர்த்துல பேசிடுச்சா? என்கிட்ட பேசி சொன்னாங்க. நேர்லயே பார்த்துருவோம். எங்க பார்த்தேன்? கடையில என் கூட இல்ல வேற ஒருத்தவங்க இருந்தது. எங்க பார்த்தேன்? கடையில வேலை பார்க்குறான். அவன் லஞ்ச்
அவங்க கூட போறது இல்லை. சாப்பாடு வாங்க காசு கிடையாது. எதுக்குங்கிட்ட சாப்பாடு வாங்கணும். சாப்பாடு வாங்கிட்டு உட்காந்து சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் நான் வீட்டில் மாமா வீட்டு இருக்கேன். மாமா வீட்டில் சாப்பிட்டு வெளில வரேன். அவன்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னடா ஒட்டஞ்சு உட்காந்துட்டான். அதுக்கு என்னடா நார்மலா பேசுறது எப்படி இது பண்ணி பேசுறது தெரியாது. தெரியும் அவனுக்கு. என்ன பார்த்தா அப்படியே உட்காந்து பக்கத்துல இப்படி க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சிரிச்சுட்டு உட்காந்து வரவாடுறாங்க. அப்படி அதுக்கு என்ன கேட்டதுக்கு நான் பெஸ்டியா இருக்கும் ப்ரோ. பெஸ்டியா பிகைண்ட் தி சீன்ல இவ்வளவு நடக்கும்ன்றது மக்களுக்கு தெரியாதுல. கேமரா ஓனா ப்ரோ. லைட் மட்டும் தான். டேய் 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 கேமரா டேய் டேய் கேமரா ஐயோ கண்டென்ட் இல்லன்னு சொல்லி இவனே கண்டென்ட் ஆக்கிட்டோமே. வாசு ப்ரோ என்ன ப்ரோ சரி முடி இருக்கே அழுகுற. கஷ்டமா இருக்கு தெரியல. இதுக்கு அழுகாதடா. ஏய் உட்கா அழுகிட்டு இருக்கான். சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க? ஏய் ரொம்ப அழுகாடா வாசு. ஏய் சும்மா உட்றா. நல்ல வீட்ல எத்தனை பிரேக்கப் ஆயிருக்கு தெரியுமா? ஏய் ப்ரோ இப்படி சொல்றீங்க. அவள எல்லா பசங்களையும் ஏமாத்திட்டு போறாங்க. இவர் யாரோ விபச்சாரம் எடுத்துற மறைற மாதிரி சும்மா ஏங்க ஓடுறீங்க? அசிங்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். போன வீடியோ எப்படிதான் கண்ணை தூக்கி போட்டு விட்டீங்க. செம்மையா இருக்கு பார்க்கவே. என்ன கோயில் அண்ணன் கொஞ்சம் கொடுத்தா போதுமா? ஓகே இன்னைக்கு ஒரு புடி வாங்க ப்ரோ. இல்ல நான் ஒன்றும் இல்லை. கிரேவி வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அந்த ஸ்ப்ரைட் சிக்கன் ட்ரை பண்றீங்களோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுல தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். முட்டையும் மிராண்டாவும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆம்லேட் பண்ண போறோம். வந்து பெப்பர் போடணும். போதுமாடா பெப்பர்? போதுமா? அவ்வளோ கொஞ்சம் லைட்டாக ரைஸ். மொத்தம் 4 டிஷ் சொல்லியிருந்தேன். இது வந்து இதுலேயே 2 டிஷ்ஷை நம்ம வந்து பண்ண போகிறோம். லேஸ் எது இருக்கு அங்கே பயிற்சி நல்லா நொறுக்கியாச்சு. இப்போ வந்து இதில் கொடுத்தோம் லைட்டாக கைஸ். இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறது இல்லை, நெய் சேர்க்க போகிறோம். போதுமா? நெய் நல்லா தகன்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாமா? பார்க்கவே செம்மையா இருக்கு. சூடா சுத்தி சூடா. போதும். ஏய் சூப்பரா இருக்கு. நீ தான் வேற மட்டும் அப்புறம்னா. ஏய் பெப்பர் ஆல்ரெடி அவ்வளவு போட்டுடா. வயித்த கலக்கிற போதுடா. பெப்பர் வந்து நீ எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் ப்ரோ. சொன்னா வரும். இப்படியா தூவி கைஸ் மேல மூடுறதுக்காக இந்த கண்ணாடி இது இல்லாதனால வைக்கிறோம். என்னவோ பண்றாங்க அப்படிதானே நினைக்கிறீங்க? ஆமா. சாப்பிட்டு நாங்க உயிரோட இருந்தா நீங்க சாப்பிடுங்க. வீடியோ வரும் உங்களுக்கு. அந்த சிக்கன் மிராண்டாவை விட அது கூட செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இந்த எக் வித் மிராண்டா வந்து நீங்க செஞ்சு பாருங்க. ஈஸி தான். காம்பினேஷன் வந்து இதுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வாசப்பட ரொம்ப ரசிச்சு செய்யறாரு போல. ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் படிச்சிருங்க. மடிச்சிருங்க. இதுக்கு தாண்டா செஃப் வேணுங்கிறது. இது திருப்பறது கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சிச்சா பாருங்க. மடிக்க சொல்லிட்டான். நெய் வாசனை அப்படியே கமகமன்னு இருக்கு. 1 கிலோ இருக்குமா ப்ரோ? வந்து மிராண்டா வித் எக். இது வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் வெற்றிகரமா. அது வந்து இப்போ நான் ஒரு பீஸ் வந்து சாப்பிட்றேன். எல்லாமே இவனை வச்சு டெஸ்ட் பண்ண ப்ரோ. ஓகே தானே? ஐயோ ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. பாஸ் ப்ரோ என்னாச்சு ப்ரோ? டேய் சும்மாடா ப்ரோ. ஆம்புலன்ஸ் கூப்பிடணுமா? இல்ல சீரியஸ்லி ஸ்மெல்லே ஒத்துக்கல எனக்கு. கரெக்டா பிரச்சனை இல்ல. நெய் காரி மனசுல ஒரு மாதிரி தப்பா நினைச்சிட்டேன். அதனால என்னால சாப்பிட முடியல. சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து டேய் நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. நான் வெஜிடேரியன். நீ தான் சொதப்பிடுச்சு. நிறைய ஊத்திட்டோம். மிராண்டாவோட இதே இல்ல கொஞ்சம் தான் ஊத்தணும். நம்ம லைட்டா ஊத்துறோம். அதான் ஓரத்துல தான் நெய் இருக்கனால ஒரு மாதிரி இருந்துச்சு.
கைஸ் அடுத்து என்ன டிஷ் செய்ய போறோம்னா மேகி வித் மிரண்டா பண்ண போறோம். இதான் நம்மளோட லாஸ்ட் டிஷ். இது எப்படி வர போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இத பண்ணிடலாம்ல. இது ஊத்துறாங்கடா. அதெல்லாம் வேற விஷயம் போறோம்னா அற்புதமா இருக்குமே. பொறுப்பா பண்றோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலர் பாருங்க ப்ரோ. அதுக்கு தான் இவன் வந்து பொவண்டால பண்ணலாம்னு சொன்னான் செஃப். நான் வந்து மிரண்டாக்கு மாத்திட்டேன். கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. கைஸ் இது ரொம்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸை வந்து போடலாம். அதாவது மேகியை வந்து போடலாம். ஒன்று போதும் 2 ப்ரோ. ஆனா இவன் தான் முட்டாளு பார்த்தா அவனுக்கு மேல முட்டாளா இருக்கானா? இல்லை சுண்டி வரப்போ சுண்டி வந்தோன்னா அந்த மசாலா போட்டு இறக்கிறோம். 2 ரூபா மேகி. சாரி 2 மினிட்ஸ் மேகி. 2 ரூபா மேகின்றாங்களா? கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னாச்சு? ஐயோ இல்ல ப்ரோ, கொஞ்சம் இந்த ஸ்மெல் எல்லாம் அடிச்சு எனக்கு ஏதோ ஆகாம வருது. மசாலா போட்டுக்கலாம். இந்த மேகி சாப்பிட்டு என்ன ஆகும்? இல்லை இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் அதையும் சொன்னீங்க. அதுல நெய் வந்துருச்சுடா. நெய் தாண்டா சொத்தப்பிருச்சு. அதுவும் எனக்கு நெய் செட் ஆகாதனால நல்லா இல்லை. சொல்லியிருந்தால எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. எல்லாம் இன்னும் வந்து டேஸ்ட் பண்ண கூடாது. சூடு கொஞ்சம் அதிகமா இருக்கு ப்ரோ. எனக்கு சூடு பிடிக்காது. கேசரி மாதிரி இருக்கு. எனக்கு இது பார்த்தா ஃபெவிகோல் மாதிரி இருக்கு ப்ரோ. சொல்லப்படாது. அப்படி கிடையாது. செஸ்வான் நூடுல்ஸ். ஓகே गाइस, நான் ட்ரை பண்ண போலாம். கிட்டமா பூச்சப்படாம சாப்பிடுங்க. என்னங்க நல்லா இருக்கு தெரியுது, சாப்பிடுங்க. ஏய் நல்லா இருக்கு. அப்ப அவனுக்கு போதும், எனக்கு வைடா. ஓகே இப்போ வந்து நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுறேன். ஒரு ஸ்வீட்டான மேகி சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. மேகி மேகி. ஆமா கேமராமேனை சாப்பிடுவாங்க. கேமரா ரொம்ப ப்ரோ ஒதுங்குறான் ஏதோ பண்றான். ஆம்லேட் திங்கிறான். உண்மையிலே நல்லா இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கொஞ்சம் கட்டியா இருக்கு. சரி கடைசியாக வந்துட்டு ஒரு கொஸ்டின். இது வரைக்கும் நீ 2 காதல் தோல்வியை தாண்டி தான் வந்திருக்க. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி சாகுறாங்க, நிறைய நம்மளே பார்க்குறோம். நீ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணி மீண்டு வந்த? நான் இன்னும் மீண்டு வரவே இல்லை. அவளுக்காக நான் இங்க இருக்கேன். இப்படி கிடையாது. ஆனா தோல்வியை பெருசா நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஆடம்பர வாழ்க்கை வாழல. ஏய் படத்துல இருக்க டைலாக் சொல்லாரா? நீ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ண? மீண்டு வரல. அப்புறம் எப்படி நீ முதல்ல போய் மீண்டு வராம அடுத்த லவ்க்குள்ள போயிட்ட? ஃபர்ஸ்ட் வந்து பண்ணது வந்து ஒன் சைடு லவ். ஸோ அதை வந்து மீண்டு வர்றதுன்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. மீண்டு வந்துட்டேன். பட் இப்போ பண்ணது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். மீண்டு வர முடியல அப்போ நாள்ல. அது எப்படி எல்லாருமே இப்போ லவ்ங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது, அது வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் தான். மீண்டு வர்றது ட்ரூவாக பண்ணால் சொல்கிறேன். சும்மா ஃபேக் லவ்லாம் பண்ணால் ஈஸியாக வந்துடுவாங்க. ட்ரூவாக பண்ணுறவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. உன்னால் வர முடியல. அப்போ உன் லவ் ட்ரூ லவ். எப்படி இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்க்காம இருக்க மாட்டாங்க. பார்த்தாங்கன்னா அவங்க மேலே நான் எவ்வளோ ட்ரூ லவ் எவ்வளோ லவ் வச்சிருக்கின்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க திரும்பி வந்தால் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். வேற ஒருத்தன் கூட பார்த்தேன்ட்டேன். அப்புறம் எப்பறம் ஏற்றுக்குறேன் உனக்கு அது வெறி இல்லை. அவங்க தான் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுனேன். அப்போ நீ தான் சந்தேகப்பட்டு ஏமா இப்படி பண்ணிருக்க? நீரழிச்சிட்டான்டா அந்த பொண்ணு வாழ்க்கைய. ஏய் என்னால முடியல. சைனிங் ஆஃப். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ஊர்ல இருந்து வருவான். மனசாத்தியே இல்லாம கடைசியில ஒரு குண்டா போட்டான் பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப புரியல. இவனா சந்தேகப்பட்டு விட்டுட்டு வந்துட்டானா? சந்தேகப்பட்டு இல்லை ப்ரோ. நான் கேட்டேன் ப்ரோ. என்னது? நான் கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் வந்து ஃப்ரெண்டா தான் பேசினேன், என் ஃப்ரெண்டு தான் அவரு, அதான் நீ சந்தேகப்படுற. கூட இருக்கிற பசங்க எல்லாம் சொல்லிருக்கேன், உன் ஆள் எல்லாத்தையும் போய் பேசிட்டு இருக்கு அப்படி சொல்லி உனக்கு மாதிரி வெறி ஏத்திட்டாங்க. அடுத்தவங்க பேச்சை ஏன்டா கேட்குற? அதான் நான் தப்பான தப்பு. செருப்பு எடுத்துக்கூடாது. சரி ஓகே, இந்த மாதிரி சந்தேகம்லாம் படாதீங்க கைஸ். சைனிங் ஆஃப். பாய். லவ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டிஷ் எதனா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதுல கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கொஞ்சம் அசிங்கமா இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்ல ப்ரோ, லவ் ஃபெயிலியர்ஸ்க்காக ஒரு டிஷ் ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். நான் எப்படி ஒரு நெக்ஸ்ட் மந்த் நான் வந்தாலும் வருவேன். வரப்ப ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்டோரியோட வருவேன் நான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான் வித் ஒயிட் வோட்காவோட செஞ்சு ஒரு டிஷ் பண்ணி காட்டுறேன். நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா வரும் இது மாதிரி. ஓகே.